இங்கே இந்த பொண்ணு பேர் சரண்யா. அவள காலேஜ்ல ரேக் பண்றாங்க. அழுதுகிட்டே வீட்டுக்கு போறா. வீட்ல பைக்ல போய்க்கிட்டு இருக்கும்போது ஏரியா பசங்க கிண்டல் பண்றாங்க. கீழ விழுந்துடுறா. இவளுக்கு ரொம்பவே கூச்ச சுபாவம் அதிகம். காலேஜ்ல சரண்யாவ அவங்க ப்ரொஃபசர் ஒன் சைடா லவ் பண்றாரு. கூடவே படிக்கிற பையனும் ஒன் சைடா லவ் பண்றான். ஆனா சீனியர் பையன் ஒருத்தன் ஃபோர்ஸ் பண்ணி என்ன லவ் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுற்றி பார்க்க போகும்போது ஒருத்தன் தெரியாம இவளோட ஃப்ரெண்டை இடிச்சிடறான். இவன் அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறான். அவன் கையில் ஒரு க்ளவுன் ஃபீஸ் வச்சிருக்கிறதுனால அவனை ஞாபகம் வச்சுக்கிறா. அவனும் சரண்யாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தேடி பிடிச்சி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்றான். அவங்க ரூமில் எல்லாரும் சேர்ந்து நீமோ படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அவன் ஞாபகம் அவன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. காலேஜில் இருக்க லேடி ப்ரொஃபசர் கல்யாணம் எல்லாரும் இன்வைட் பண்ணுறாங்க. சரண்யா இந்த விஷயத்தை அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த டைமில் அவன் லவ் ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இந்த பொண்ணு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. காலேஜ்லேருந்து எல்லாரும் கிளம்பி அந்த கல்யாணத்துக்கு போகிறாங்க. சரண்யாவை இந்த பையன்கிட்ட லொகேஷன் சொல்கிறா. இவனும் ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிளம்பி சரண்யாவை நேரிலேயே மீட் பண்ணுறான். சரண்யாவை லவ் பண்ணுற காலேஜ் ப்ரொஃபசர் முன்னாடியும் சின்ன பையன் முன்னாடியும் ஓடி இந்த பையனை நேரில் பார்க்குறா. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சாப்பிட்ற இடத்துல இந்த பையன் லவ் ப்ரொபோஸை பற்றி கேட்குறான். சரண்யாவும் ஓகே சொல்லிடுறா.